ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி தம் பிரியாணி செய்யும்போது அடி பிடிக்காமல், அப்புறம் வாழை இலை எதுக்காக போடுறாங்க, என்ன பயன்றது தெளிவாக சொல்கிற பாருங்கள். அரிசியை எப்பவுமே நல்லா ஊற வைக்கணும். தண்ணி கொதி வந்த உடனே அரிசியை கொட்டணும். அனல் பதம் எப்படி எரியுது பாருங்க. இந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர அப்படியே ரெண்டு விறகாக குறைக்கணும். அப்போ தான் தீச்சல் பிடிக்காமல் உங்களுக்கு பதமாக சூப்பராக கிடைக்கும். பாதி அளவுக்கு அரிசியும் தண்ணி ஒன்றாயிடுச்சு. பாதி விறகை குறைச்சிட்ட அனல் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செய்யும்போது தான் அதிக அளவில் செஞ்சாலும் தீச்சல் பிடிக்காமல் செய்யலாம். கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள். பாஸ்மதி அரிசி தம் போடும் போது இந்த ஸ்டேஜில் போடும், அதாவது அரிசியும் தண்ணியும் தளன்னு இருக்கிற மாதிரி. அதுவே இந்த மாதிரி பொன்னி அரிசி, அதாவது 24 கேரட்டு, புல்லட்டு, இந்த மாதிரி அரிசியெல்லாம் தம் போடும் போது அந்த சின்ன பபிள்ஸ் மாதிரி கொதிக்கும். அந்த மாதிரி தம் போட்டால் தான் உங்களுக்கு நல்ல உபிரியாக இருக்கும், நீர் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக வட்ட அளவு ரொம்ப முக்கியம். அரிசி எத்தனை கிலோ, கறி எத்தனை கிலோ, 2 கணக்கு பண்ணி வாங்கணும். அங்கே பார்த்தீங்களா, சின்னதாக அப்படியே பபிள்ஸ் மாதிரி நீர் கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி தம் போட்டால் தான் நல்ல உபிரித்தன்மை கிடைக்கும். தம் பிரியாணிக்கு மேலே புதினா மல்லித்தழை கொஞ்சமாக போட்டு வாழை இலையை ஃபுல்லாக போட்டு மூடுறோம். ஏன் வாழை இலை போடுறோம்? வாழை இலையை போட்டால் கீழே இருக்கிற ஹீட்டை மேலேயும் அனுப்பாது, மேலே இருக்கிற ஹீட்டை ரொம்பவும் கீழே அனுப்பாது. அதாவது மேலே உள்ள அரிசி தீச்சல் மாதிரி விரைச்சியே ஆகாது. அப்புறம் ஆவி நீராவியாக மாறும். அந்த நீராவியாக மாறி திரும்பவும் சாதத்துக்குள்ளே ஊற்றும் போது வாழை இலை மேலேயே நின்றுடும், சாதத்தில் போயிட்டு நமக்கு ஊற்றாது. வாழை இலை அதிக ஹீட்டு தாங்கும், சீக்கிரமாக தீச்சலும் ஆகாது, எரிஞ்சும் போயிடாது. அப்புறம் வாழை இலை வாசனை நமக்கு உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் அந்த வாழை இலையோடைய வாசனை பிரியாணியில் எந்த வித மாற்றத்தையும் கொடுக்காது. கண்டிப்பாக தம் பிரியாணி செய்யும் போது வாழை இலை போட்டு செய்யுங்க. அதை விட முக்கியம், தம் போடுறதுக்கு முன்னாடியே அடுப்பு பற்ற வைக்கும் போது வாழை இலை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிங்க. தம் பிரியாணிக்கு அடியில் அந்த கந்தே இருக்கக்கூடாது, ஆனால் வடி பிரியாணிக்கு இருக்கணும். இந்த மாதிரி போட்டால் தான் தீச்சல் இல்லாமல் இருக்கும். மேலே போடுற கந்தை தட்டு முழுவதும் பரவி விடணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஆவி மேலே வரும், நீராவியாக மாறும். தட்டு முழுவதும் போடும்போது தான் அந்த ஆவி வரும்போது அந்த கந்து நெருப்பு ஹீட்டில் பட்டு நீராவியாக மாறாது. வாழை இலையை பார்த்தீங்களா, மேலே இருக்கிற ஹீட்டு அந்த இலை தீச்சல் மாதிரி இருக்குது. இதே இலை போடலைன்னா அந்த மேல் சாதம் தீஞ்ச மாதிரி ஆகிடும், அந்த வாசனையே மாறிடும். எப்போவுமே நமக்கு பிரியாணிக்கு தேவையான அனைத்து பொருளும் ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சு செய்யுங்க, நல்லா செய்வீங்க. இங்கே 24 கேரட் அரிசியில் செஞ்சோம் பாருங்கள், எவ்வளோ உதிரியாக கறி உடையாமல் தம் பிரியாணி சூப்பராக கிடைச்சிருக்கு. என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கேளுங்க.